வணக்கம். கர்வாப்சி ஹிந்தி சொல். ஆனா இன்னைக்கு நாடு முழுவதும் பிரபலமாகிவிட்ட அல்ல பரவலாகிவிட்ட ஒரு சொல்லாக இன்னைக்கு மாறிவிட்டது. ஆக்ரால சில மாதங்களுக்கு முன்பாக தாய் மதத்துக்கு திருப்புகின்றோம் என்று இந்துக்கள் அல்லாதோரை நாங்கள் மதமாற்றுகின்றோம் என்று சில சங் பரிவார் அமைப்புகள் களமிறங்க இதுதான் நாடு முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. பார்லிமெண்ட் முடங்கியது. பிரதமர் விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தது. ஒரு மிகப்பெரிய அரசியல் சூறாவளியை அந்த நிகழ்வும் அதற்கு பிறகு நடந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள், விவாதங்கள் இவையெல்லாம் கிளப்பின. அதுபோல நிகழ்வுகள் நாட்டுடைய பிற பகுதிகளிலும் அதை தொடர்ந்து நடந்தன. குஜராத்தில் நடந்தது, கேரளால நடந்தது, இன்று தமிழ்நாட்டுக்கும் வந்துவிட்டது. நேர்களே, இன்னைக்கு 108 பேரை இந்துக்கள் அல்லாத ஒரு 108 பேரை நாங்கள் தாய் மதம் திருப்புகின்றோம் அப்படிங்கிற பெயர்ல சில அமைப்புகள் இதற்கான முயற்சிகளை செய்திருக்கின்றன. இதுதான் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இதற்கான முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் கூட சிலர் மதமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது சரியா? இது ஆர்டிகிள் 25 அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையைத்தான் அவர்கள் செய்கிறார்களா? இல்ல இங்க ஒரு விதிமீறல் நடந்திருக்கிறதா? இது ஆரோக்கியமானதா? மத நல்லிணக்கத்துக்கு உகந்ததா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நேர்களே, விரிவாக இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். திஸ் ஜென்டில்மேன் இவர்தான் இன்று நடந்த ஒரு நிகழ்வுக்கு காரணகர்த்தாவாக இருந்து சிலரை தாய் மதம் திருப்பி இருக்கிறார். திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இந்து மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர். இவர்தான் இன்றைய இந்த பணியை செய்திருக்கிறார். அர்ஜுன் சம்பத் இந்த பணியை மேற்கொள்ள முயற்சிக்க அவர் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இவர் மட்டுமல்லாது அஇஅதிமுகவை சேர்ந்த திரு துரை அரசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு ராம ரவிக்குமார் அவர்களுக்கு தான். நீங்க இன்னைக்கு செய்ய முற்பட்டிருக்கிற எந்த அளவுக்கு செய்யணும்னு நினைச்சீங்களோ நிச்சயமாக நடக்கல, அதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சிலரை உங்கள் தலைமையில தாய் மதத்துக்கு திருப்பி இருக்கிறீர்கள், அல்ல மதமாற்றம் செய்திருக்கிறீர்கள். இது யாருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செயல்? இதனது நோக்கம் என்ன? இது இந்த மாநிலத்துடைய நன்மைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா? இந்த மாநிலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா? இங்க இருக்கக்கூடிய சகோதரத்துவத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா? அல்ல குறைந்தபட்சம் எந்த இந்து மக்களுடைய உரிமைக்காக போராடுறீங்களோ அந்த இந்து மதத்துக்கு துளியேனும் பெருமை சேர்க்கக்கூடிய காரியமா நீங்க செய்ய முற்பட்டிருப்பது, செய்ய நினைக்கக்கூடிய இந்த ஒரு செயல்? சில அமைப்புகள்னு நண்பர் ஹரி சொன்னீங்க. சில அமைப்பு இல்ல, இந்து மக்கள் கட்சி தான் முயற்சி எடுத்தோம். 108 பேரை தாய் சமயம் திருப்பக்கூடிய வேலை ஏதோ கர்வாபசி நெய்ய. இது தாய் வீட்டிற்கு வருகிறார்கள், சொந்த வீட்டிற்கு வருகிறார்கள். கர்வாப்சிங்கிறாங்க. தாய் மத திரும்புதல் தான் கர்வாப்சி அப்படின்றாங்க. சொந்த வீடு, இது சொந்த தர்மத்துக்கு வர்றாங்க, சொந்த வீட்டுக்கு வர்றாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா தாய் வீடு வர்றாங்கன்னு. அது இல்ல, தாய் சமயத்திற்கு வருகிறார்கள். அந்த அழைக்கக்கூடிய வேலையில நாங்க பெருமைப்படுறோம். ஒரு சில விஷயம் அடிப்படைகள் ஒரே நிமிஷம், தாய் மதம் தாய் சமயம் அப்படின்னு எதன் அடிப்படையில சொல்றீங்க? இது இன்னைக்கு இந்த நாடு ஒரு செக்யூலர் தேசம். எல்லா மதத்துக்கும் ஒரே அளவுகோல்ல தான் மதிப்பும். இது தாய் மதம் அப்படின்றது நாடு ஹிந்து நாடு கிடையாது. நான் இந்து நாடுன்னு சொல்லல. எந்த அடிப்படையில நான் இந்து நாடு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இந்த நாட்டில் இருந்தவர்கள் இருப்பவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருந்து மெக்காவில் இருந்தோ வட்டிகான் சிட்டியிலிருந்து வந்தவங்க கிடையாது. எங்களுடைய பூர்வகுடிகள் இந்த நாட்டில இந்த மண்ணிற்கு உரிய மதமான இந்து மதத்திலிருந்து அந்த கேள்வி எதுல எழுதுன்னா இந்த மண்ணுடைய மதம் ஹிந்து மதம் சொல்றீங்க. அனைத்து மதத்துக்கும் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இந்த நாடு நடக்கிறது இல்லையா? நீங்க இங்க தாய் மதம் இந்த மண்ணுடைய மதம் அப்படின்னு சொல்றதுக்கான இடம் இல்ல. நீங்க பௌத்த மதம் இந்த நாட்டில் தான் பிறந்திருக்கு, சீக்கிய மதம் இங்கதான் பிறந்திருக்கு. ஆக எல்லா மதத்துக்கும் சமமான அந்தஸ்து கொடுக்கக்கூடிய நாடு. கிறிஸ்துவர்களுக்கும் அதே உரிமை இருக்கு. இங்க தாய் மதம் எந்த அடிப்படையில் நீங்க முடிவு செய்ய? இன்னைக்கு எங்கள்கிட்ட காவல்துறை நடந்து கொண்ட விதமானது மிகவும் ரொம்ப கொடூரமா நடந்துகிட்டாங்க. நடந்து கொண்ட விதம் நாங்க என்ன நடந்துகிட்டோம்?
ஏன் சார் 10 பேர் 11 பேர் நாங்க தாய் மதம் திருப்புறோம், ஏதோ பெரிய உலகத்துல கலவரம் வந்த மாதிரி 400-500 காவல்துறையை போட்டு ஏன் விடுறீங்களே? தினசரி லட்சக்கணக்கான இந்துக்களை, அப்பாவி இந்துக்களை ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றக்கூடிய பாதிரிகளை பார்த்து என்ன செய்தார்கள் இந்த காவல்துறை? அது வந்து நடக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு கேள்வி இல்ல. இரு தவறுகள் ஒரு சரியா சரி கட்டுமா? எது இரு தவறுகள் ஒரு சரியா? தவறே கிடையாது. அவருக்கு பண்ணுவது தவறு. நாங்கள் செய்வது எங்களுடைய ஒவ்வொரு இந்துவனுடைய கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்துவனுடைய உரிமை. ஒவ்வொரு இந்துக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தான் எந்த மதத்தில் இருக்கணும், எந்த மதத்துக்கு பின்பற்றணும் இல்ல மாறலாமாங்கிற உரிமையை இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. மாற்றக்கூடிய உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யாரு கொடுக்கணும்? அரசியலமைப்பு சட்டத்திலே உங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு IAS அதிகாரி உமாசங்கர் அரசியல் சட்டத்தின்படி நடக்கிறாரா? அவர் மீது நீங்க மீறிடுவீங்களா? எங்களை கண்டிக்கக்கூடிய நீங்கள் அரசியல் கட்சிகள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது ஏன்? உமாசங்கர் விஷயம் அவர் இந்திய ஆட்சிப்படி ஊழியனா இல்ல இத்தாலி ஆட்சிப்படி ஊழியனா? இல்ல, உமாசங்கர் பற்றிய கேள்வி வரும்பொழுது அனைவரும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அது பற்றிய விவாதங்கள் நடந்திருக்கிறது. அது தனி. நீங்கள் அதை செய்யலாமா அப்படிங்கறதான் கேள்வி. ஒவ்வொரு குடிமகனும் எந்த மதத்தில் இருக்கலாம், எந்த மதத்தை பின்பற்றலாம் அப்படின்னு அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஆனா போஸ்ட் அடித்து இந்த தேதியில இவ்வளவு பேரை இந்த இடத்துல ஜனவரி 30 மாத்துவோம் அப்படின்னா அது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்ல மத நல்லிணக்கத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்ல திட்டமிட்டு 2017க்குள்ள 1 லட்சம் இந்துக்களை வேற்று சமயத்திற்கு சென்றவர்களை தாய் சமயத்துக்கு அழைத்து வருவோம். காரணம் அந்த இலக்கு தான் நீங்க ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திரம் அந்தக்காக நாங்க பண்றோம். இதுல வந்து நாங்க பெருமைப்படுறோம். இந்து சமுதாயத்தில் இப்படி எல்லாம் நிகழ்வு நடக்குங்கிறத பெருமைப்படுறோம். இது ஒவ்வொரு இந்து, நாங்க இந்து மக்கள் கட்சி மட்டும் இல்ல, சாதாரண ஒரு இந்து கூட பண்ணணும்னு சொல்லி இலக்கு நிர்ணயித்து இவ்வளவு பேரை இந்த தேதியில மாற்றுமே அப்படிங்கிறது பெருமைப்படக்கூடிய விஷயம். மதம் அப்படிங்கிறது தனி மனிதனுடைய ஒரு உரிமை. அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. தனி மனிதன் மாறலாமே தவிர இலக்கு நிர்ணயிச்சு கட்சிகள் நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் இலக்கு வைத்து அறுவடை செய்வோம் சொல்றாரு. அது நியாயமா? அதற்காக நீங்க தவறு என்றால் நீங்கள் செய்வோம். சொல்றதுக்கு உரிமை இருக்கின்றது. இந்த ரவிக்குமார் சொல்றதுக்கு ஏன் உரிமை இல்ல? திரு பீட்டர் அல்போன்ஸ் உங்களுடைய முதல் வாதத்தை நான் கேட்க வரும் என்று அவர் சொல்ற விஷயம் அப்படின்னா, இங்க சட்டவிரோதம் அப்படிங்கிறது என்ன நடந்திருக்கிறது? ஒவ்வொரு குடிமகனுக்கும் மதம் மாறுறதுக்கு உரிமை இருக்கு. அதன் அடிப்படையில் நாங்க இதை பெசிலிட்டேட் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறார். முதற்கட்ட பார்வை இதை சார்ந்து நான் கேட்க வருகிறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ். அதாவது இதுல ஒரு விஷயம் பார்க்கணும் ஹரிகரன். இந்த மதம் மாற்றங்கள் வந்து ஏமாற்றி மதம் மாற்றுவதோ அல்லது ஆசை காட்டி மதம் மாற்றுவதோ இல்லை அச்சுறுத்தி மதம் மாற்றுவதோ, இது வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்கள் செய்தாலும் அது தவறு என்கிற கருத்து உடையவன் நான். ஒரு தம்பி நல்லா சொன்னார். நான் அவர்கிட்ட ஒரு கருத்து என்ன சொல்றேன்னா, உமாசங்கரை போன்ற ஒரு IAS அதிகாரி வந்து மத பிரச்சாரம் செய்வதை நானெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை அவருக்கு அரசியல் சாசன சட்டம் கூட அதை போன்ற ஒரு உறுதி தந்திருக்கிறது என்று அவர் சொன்னாலும் கூட, வாட் மே பி லீகல் மே நாட் பி ப்ராப்பர் இன் எ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். அதனால வந்து உமாசங்கரை வந்து நீங்க யாரு கேட்டீங்க, யாரு வந்து அதை பத்தி சொன்னீங்கன்னு தம்பி செய்து சொல்லக்கூடாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறேன். நாளைக்கு நானே வந்து நான் வந்து இதுதான் இந்து மதத்தில் இருக்கிற தத்துவங்கள் தான் வந்து என்னை இறைவனிடம் அழைத்து செல்லும் என்று மனப்பூர்வமாக நம்பி ஒரு ஆன்மீக தேர்தலின் அடிப்படையிலே நான் இந்து மதத்தை கூட தழுவலாம் அல்லது இஸ்லாத்தை கூட நான் தழுவலாம். அதை யாரும் தடுத்து விட முடியாது. அதை யாரும் தவறு என்று சொல்ல முடியாது. இதை வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த மதம் மாற்றம் வந்து ஒரு ஆன்மீக முயற்சியாக செய்கிறீர்களா இல்லை ஒரு கலாச்சார முயற்சியாக செய்கிறீர்களா இல்லை ஒரு அரசியல் பார்வையோடு பார்க்கிறீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க நிறைய பேர் மதம் மாறி இருக்காங்க, பல்வேறு காரணங்களுக்காக மதம் மாறி இருக்காங்க. இப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலினி கூட அவர் திருமணத்திற்காக இஸ்லாத்துக்கு போயிட்டு வந்தார். இப்ப நீங்க ஷானவாஸ் ஹுசேன் மத்தியில் அமைச்சரா இருக்காரு. அவர் வந்து முக்தார் அப்பாஸ் நக்வி இருக்கிறார். அவர்கள் மனைவியர்கள்லாம் வந்து இந்து பெண்கள். ஆகவே இப்ப வந்து லவ் ஜிஹாத்னு இவங்க பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள், விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்தவர்கள், பஜ்ரங் தளை சார்ந்தவர்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே வந்து அமைச்சர்களாக இருக்கிற இவர்கள்லாம் வந்து இந்து பெண்களை திருமணம் செய்திருக்கிறார்களே, அது வந்து லவ் ஜிஹாத்தா அப்படின்னு யாரும் உங்கள்கிட்ட வந்து கேட்கல.
ரெண்டாவது நீங்க வந்து இந்த மத மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறவங்க யார் செஞ்சாலும் அவருடைய கேள்வி என்னன்னா, இதுல என்ன இல்லீகாலிட்டி இருக்கிறது? சிலர் வருகிறார்கள் ஒரு அரசியல் கட்சி முன்னிலை நடக்குது, இல்லீகாலிட்டி கேட்கிறேன். இத வந்து நீங்க வந்து யாரும் இதை விளம்பரப்படுத்தி இதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி ஒரு சட்டம் ஒழுங்கு இஷ்யூவாக இதை ஏன் செய்றீங்க? இதுக்கு எதுக்கு விளம்பரம்? யாராவது 4 பேர் வந்து இதுக்கு வந்து நீங்க பத்திரிகைகளுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லையா? 4 பேர் மதம் மாறுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள்னா எதுக்காக ஆள் திரட்டுதல், இதற்காக அணி திரட்டுதல்? அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மதம் மாற்றம்ங்கிறது தனிப்பட்ட விஷயம். நிச்சயம் அவர்களும் நீங்க தாய் மதத்திற்கு மாற்றுகிறீர்கள் அல்லவா? ஆமாங்கய்யா. நான் இப்ப கேக்குறேன், நீங்க அமெரிக்க நாட்டினுடைய தூதுவராக வந்திருக்கிறார் ரிச்சர்ட் ராகுல் வர்மா. சரிங்க. இன்னைக்கு வந்து நம்முடைய டெல்லியில இருக்கிறாரு, நம்முடைய தூதராக இருக்க அமெரிக்க தூதுவர். அவர் வந்து பஞ்சாபை சார்ந்த ஒரு இந்து மதத்தை சார்ந்த உயர் ஜாதிக்காரர். இப்ப அங்க போய் மதம் மாறி கிறிஸ்தவராக வந்திருக்கிறார். நீங்க அவரை போய் நீங்க கருவாப்சி பண்ணுவீங்களா? நீங்க தாய் மதத்துக்கு திரும்ப நீங்க அமெரிக்க தூதரகத்துக்குள்ள போய் சொல்லுவீங்களா? நீங்க முதல்ல கவர்னரா இருக்காரு. முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இது வந்து மதம் மாறுவதும் மதத்தை ஏற்றுக்கொள்வதோ மதத்திற்கு போவதோ இதை வந்து பிடிக்கின்ற முயற்சியாக நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, நான் பேசுறேன். தயவுசெய்து ரவிக்குமார், நான் தயவுசெய்து முடிச்சிடறேன். சொல்லுங்க, நீங்க அது கூட பேசுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஒரு இஸ்லாமியருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் விலை வைக்கிறோம், ஒரு கிறிஸ்தவருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் விலை வைக்கிறோம், 1 லட்சம் குடும்பத்தை வந்து ராமராஜருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்குள் மாற்ற போகிறோம், அப்படியெல்லாம் சொல்லுகின்ற போது இது ஒரு ஆன்மீக தேர்தலாக இல்லை. இது மக்களை வந்து ஒரு திசை திருப்பி இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிற முயற்சியாகவும் சமூகத்தை பிளக்குகிற முயற்சியாகவும் படுகிறது. அதைத்தான் சொல்றோம். யாரும் எந்த மதத்திலிருந்து போவது வேண்டாம். கட்டாய மதமாற்றம் யார் செய்தாலும் தவறு, ஆசை காட்டி மதமாற்றம் யார் செய்தாலும் தவறு. அதற்கு வந்து கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து என்ற முகவரியே இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. இது அரசியலாக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விதான் பிரதானமாக இருக்கிறது. ஒருவர் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கும் மாறுவதற்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அது ஒரு அமைப்பாக, மூவ்மெண்டாக, ஒரு இலக்கு வைத்து விளம்பரம் செய்து இந்த தேதியில இந்த இடத்துல நடக்கிறது அப்படின்னு செய்யும் பொழுதுதான் இந்த கேள்விகள் எழுகிறது. தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருப்பதுதான் வார்த்தை கிளப்பிருக்கிறது. தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சி கருவாப்சே அப்படிங்கிற இந்த ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சியானது வடக்கில், குறிப்பாக ஆக்ராவில் நடக்க மிகப்பெரிய சர்ச்சை தேசிய அளவில் கிளம்பியது. நாடாளுமன்றம் கூட முடங்கியது. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலும், குறிப்பாக தலைநகர் சென்னையில இந்து மக்கள் கட்சியால் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் திணிப்பா அல்ல தன்னார்வமா என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியுடைய பிரதானமான கேள்வி. நான் பாரதிய ஜனதாவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய அமைதி தேசிய அளவில் நடக்கும் போதும் சரி, இன்றும் சரி, உங்களுடைய இந்த ஒரு அமைதி தான் கேள்விக்குள்ளாக்குது. இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வு, இன்னைக்கு தாயமத்துக்கு திருப்புகின்றோம் அப்படின்னு தன்னார்வமா நடக்குது அப்படிங்கிறாங்க. இலக்கு நிர்ணயிச்சு 108 பேர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல எத்தனை தேதியில யார் தலைமையில் நடக்குதுன்னு போஸ்டர் எல்லாம் ஒட்டி நடக்குது. இது தன்னார்வமா நடக்கக்கூடிய விஷயம். தானா போவாங்க, கோவிலுக்கு போவாங்க, இல்ல எந்த மதத்துக்கு திரும்புறாங்களோ அங்க போய் சேருவாங்க. ஆனா ஒரு கூட்டாக, ஒரு எல்லாரும் முன்னாடியும் விளம்பரப்படுத்தி நடக்கும் பொழுது இது என்ன நன்மையை பயக்குங்கிற கேள்வி எழுது. பாரதிய ஜனதா இதை எப்படி பார்க்கு? இல்ல, அது திரு பீட்டர் இது பத்தி ஆரம்பிச்சாரு. அவரு வழக்கப்படி இது வந்து ஒரு அரசியலாகத்தான் முடிச்சிருக்கின்றார். அதனால வந்து அவருடைய அந்த அரசியல் கேள்விக்கும் நான் சேர்த்தே பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் அவர் வந்து சொன்னாரு, அந்த 5 லட்சம் இந்த நிகழ்வு பற்றி உங்களுடைய பார்வைகளை, உங்களுடைய கட்சியுடைய பார்வை பதிவு செய்யும். நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுகின்றேன். இந்த நாட்டில் வந்து கிறிஸ்தவ மதத்திற்காக மத பிரச்சாரம் செய்வதற்காக உத்தேசமாக வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய் வருது. கடந்த 10 வருடங்கள் அதை பற்றி சொல்லி முடிச்சேன். இன்னைக்கு கர்வாப்சேன்ற ஒரு பேர்ல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. உங்களுடைய பொசிஷன் சொல்ற அதை பற்றி உங்களுடைய விமர்சனம் நிச்சயமாக அதனுடைய லீகாலிட்டி தான் நான் பாக்குறேன். அதனுடைய லீகாலிட்டி ஆஃப் தி இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா,
சோ வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய் இன்றைக்கு தேதி வரைக்கும் இந்த கடந்த 10 வருடங்களே 1 லட்சம் கோடி ரூபாய். What is the proof? தி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்குது. அதுல அப்ரூவல் ஆகி இந்த மாதிரி மத பிரச்சாரத்துக்காக வந்த பணம் இது. சட்டப்பூர்வமா தான். ரைட். வாட் இஸ் ராங்? அதனால நான் சொல்லின்றேன், நீங்கள் கிறிஸ்தவ மத பிரச்சாரத்திற்காக கிறிஸ்தவர்களாக மதம் மாற்ற லிஸ்ட் போடுறாங்க. வருஷத்துக்கு நாங்க இத்தனை இடத்துல சர்ச் கட்டிருக்கோம், இத்தனை பேரை ஹிந்துக்களை கிறிஸ்தவர்களா மாத்தி இருக்கிறோம். இதெல்லாம் என்னன்னா அந்த 10,000 கோடி ரூபாய் கொடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கணக்காக காண்பிக்கப்படுகிறது. அதுல எவ்வளவு தூரம் உண்மை எவ்வளவு தூரம் பொய்ன்றது எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட பணமாக காட்டப்படுது, மத மாற்றத்துக்கான பணமாக காட்டப்படுது. ஆமா, மத மாற்றத்திற்காக தான் இந்த பணமே வருகின்றது. இல்ல நான் ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, திரு பீட்டர் அல்போன்ஸுக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவருக்கு தெரியும், சொல்ல மறந்திருக்கிறார் வசதியாக. இந்த கட்டாயமாக வலுப்படுத்திய அல்லது என்ன பணம் கொடுத்து ஆசை வாற்றை மாற்றி இது பற்றிய விஷயம் பத்தி ஒரு பிரச்சனை வந்தப்போ 60களிலேயே நியோகி கமிஷன் ஒன்னு மத்திய பிரதேசம் அந்த கமிஷன் போட்டது. அவருடைய கேள்வி வசதியா மத்திய பிரதேசத்தில் நடந்தது பற்றி இந்தியாவில் இருக்கிறது. அது ஸ்டானிஸ்லாஸ் கேஸ் சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதில் எழுப்பியது. என்ன? உச்சநீதிமன்றத்தின் முன்பாக சென்ற அந்த ஸ்டானிஸ்லாஸினுடைய கேள்வி அந்த உமாசங்கருடைய கேள்விக்கும் பதில் அதுதான், அண்ணன் பீட்டர் அல்போன்ஸுடைய கேள்விக்கும் பதில் அதுதான், நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கும் பதில் அதுதான். மத பிரச்சாரம், ஒரு மதத்தின் தங்களுடைய மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை அடிப்படை உரிமை. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆசை காட்டி மோச வார்த்தைகள் கூறி இந்த மாதிரியான மதமாற்றம் அந்த மாதிரியான மதமாற்றம் செய்வது உங்களுடைய அடிப்படை உரிமை கிடையாது. அந்த கைத்தடி உதாரணத்தை உச்சநீதிமன்றம் அந்த வழக்கில் என்னுடைய கைத்தடி நான் எது வரைக்கும் சொல்றேன், உங்களுடைய மூக்கு நுனி வரைக்கும் தான், மூக்கை அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னுடைய பதில் கேள்வி ஹரி, என்னுடைய பதில் கேள்வி திரு பீட்டருக்கும் சரி, பீட்டர் மாதிரியான நிச்சயமாக இந்த கேள்விக்கு அதான் பதில் சொல்லுகின்றேன். இந்த நாட்டில் எப்படி கிறிஸ்தவர்கள் மத பிரச்சாரம் செய்வதற்கு சட்ட ரீதியாக அனுமதி இருக்கின்றதோ அதே மாதிரி அந்த அனுமதி ஏன் அந்த உரிமை இந்துக்களுக்கு இல்லையாங்கிறது பதில் கேள்வியாக. இந்துக்களுக்கு மதம் மாறத்துக்கு உரிமை இருக்கிறது, கிறிஸ்துவர்களுக்கு மதம் மாறத்துக்கு உரிமை இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கொடுத்திருக்கு. இப்படி அறிவிக்கும்போது மதமாற்றம் தான் எல்லா ஊர்லயும் விளம்பரம் நடக்குது. அதுல இன்னும் மோசமாக ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ் பதில் சொல்லட்டும். இந்த குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள் மாதிரியான விஷயம் எத்தனை கிறிஸ்தவ கூட்டங்கள் அது மோசடி இல்லையா? அது எப்படி அனுமதிக்கிறீங்க? ராமமூர்த்திக்கு அதற்கு முன்பாக அவர் சொன்னதுக்கு தான் நான் கேட்கிறேன். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் மூட நம்பிக்கை. ஒரு மதத்துக்கு திரும்புவதனால் பாவம் தீரும் அப்படின்னா அது என்னது? ஒரு இந்த மதத்துக்கு நீங்க திரும்பிட்டீங்க அதனால பாவம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கையின் பார்ப்பட்ட அதுல என்ன மோசடி இருக்கிறது? ஏத்துப்பீங்களா? இல்ல, நம்பிக்கையின் பார்ப்பட்ட எப்படி நீங்க மோசடின்னு சொல்றீங்க? கண்ணு தெரியாத நிஜமாக கண்ணு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க வச்சு மோசடி பண்றதா மோசடி இருக்கிறது. நான் உங்கள்கிட்ட வரேன் திரு பீட்டர் அல்போன்ஸ். இந்த கேள்விக்கு ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு உங்களுக்கு பிறகு தெரியும். திரு பீட்டர் அல்போன்ஸ் நண்பர் ராமமூர்த்தி ரொம்ப விவரம் தெரிந்த வழக்கறிஞர். நான் அவருக்கு ஒரு கருத்து சொல்றேன். நீங்க இப்ப ஜேசுதாஸ் இருக்கிறார், அவர் மிகுந்த தெய்வ பக்தி உள்ள ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் இன்னைக்கு உலகமே போற்றுகின்ற ஐயப்ப பக்தராக இருக்கிறார். இன்னைக்கு ஐயப்பரை பற்றி அவர் பாடுகிற பாடல்கள் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் கேட்கிறார்கள். இதுல யாருக்கும் வருத்தம் இல்ல. இன்னைக்கு அவருக்கு ஐயப்பன் கோவிலுக்குள்ளே அவருக்கு அனுமதி இருக்கிறது. இன்னைக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறார், அங்கே தான் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். இதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படல. அவர் மனதுக்கு பிடித்த மதத்தை தேடி போகிறார். நான் நீங்க சொல்லுங்க, வருஷத்துக்கு 10,000 கோடி வருது, 1 லட்சம் கோடி வருகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி மதமாற்றம் நடந்திருந்தால்
இந்த கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை வந்து 1947 2 விழுக்காடு, 2014 2 விழுக்காடு தான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்கு, மத்திய பிரதேசம் உங்க கவர்மெண்ட் இருக்கு, ராஜஸ்தான் உங்க கவர்மெண்ட் இருக்கு, இன்னைக்கு வந்து குஜராத்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கு. யார் வந்து மோசடி பண்றாங்களோ மதங்களை அவர் மேல் நடவடிக்கை எடுங்க. நீங்க ஆனா அப்படி சொல்லல. 2020க்கு மேல் இந்த நாட்டில் ஒரு இஸ்லாமியன் கூட இருக்க முடியாது. 2020க்கு மேல் பண்பான மனிதர் ஒரு பாருங்க, இது யாருமே சொல்லல. நேற்று பேசியிருக்காரு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தவறான தகவலே கிடையாது. குழந்தைகள் எல்லாம் முஸ்லிம்களா பிறக்கணும் ஒவைச்சு பேசினாரு, அதை கண்டுட்டீங்களா? அவங்க கேட்கக்கூடிய 25 எந்த விஷயம் இங்க தவறா இருக்கிறது? 108 பேர் சேர்ந்து வந்து மதம் மாறுறாங்கன்னா அது அவங்களுடைய ரிலிஜியஸ் ஃப்ரீடம் ஆர்டிகல் 25 கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். ஆடியோ ஃபெயிலியர். திரு துரையரசன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து நான் கேட்க விரும்புகிறேன். அர்ஜுன் சம்பத் டீடைன் செய்யப்பட்டிருக்கிறார். இதை தாண்டி இந்த ஒரு விஷயத்தில் அதிமுக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மக்களின் முதல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட ஒழுங்கு எங்கே கெட்டாலும் அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த கடமையை செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல யார் வந்து அரசாங்கத்துக்கிட்டயோ போலீஸ் கிட்டயோ சட்டம் ஒழுங்கு கெட்டது புகார் சொல்லிடுங்க. நான் என்ன சொல்றேன், சொல்றதை கேட்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக சட்ட ஒழுங்கு கெடுவதற்கோ சட்ட ஒழுங்கு கெடுத்து அமைதி கெடுவதற்கோ தமிழக அரசில் இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா மக்களின் முதல் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இதை பொறுத்த வகையிலே மதமாற்றம் என்பது தமிழகத்திலே நடக்க வேண்டிய விஷயம் அல்ல. ஏன்னு கேட்டால் மதம் என்பது சுதந்திரம் சார்ந்த விஷயம், அவரவர் விஷயம். அது வேண்டுமானால் எந்த மதத்திலும் சேர்ந்து கொள்ளலாம். ஆமா, கட்டாயமா மனமும் செய்ய வேண்டும். இதிலே வந்து சட்டம் ஒழுங்கு கெடக்கூடிய வகையிலே செய்கின்ற பொழுது தடுக்கின்ற கடமையும் பொறுப்பும் ஒரு அரசாங்கத்திற்கு உண்டு. ஆகவே இதனால் சட்ட ஒழுங்கு கெடுக்கின்ற நிலை வருகின்ற பொழுதுதான் அரசாங்கம் தலையிட்டு இருக்கின்றது. ஆகவே மதமாற்றத்தில் வந்து விரும்பி மதமாறுகின்றவர்களை யாருமே வந்து மறுப்பது இல்லை. இது உலக நியதி, அரசியல் சுதந்திரம் கொடுத்திருக்கின்ற உரிமை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழருடைய பண்பாட்டு நிகழ்வு இதுவாக தான் இருக்கின்றது. ஆகவே சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய காரியத்தை யார் செய்தாலும் அதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு கட்டாயமாக செய்த காரணமாக எண்ணுகின்ற காரணத்தினால் அரசாங்கம் தலையிட்டு இருக்கிறது. ஐயா, நீங்க சொல்றது தவறான பதிவு. யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. மாறியவர்கள் மனம் ஒன்றுதான் வந்திருக்காங்களே ஒழிய கட்டாயங்கிற வார்த்தையை நீங்க வாபஸ் வாங்கி ஆகணும். கட்டாயம் என்கின்ற வார்த்தையை நீங்க வாபஸ் வாங்கி ஆகணும். மனமும் வந்து இந்து மதத்திற்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் மகிழ்ச்சி அதற்கு. அதாவது எந்த மதத்திற்கு யார் கிறிஸ்தவ மதத்தில் இருப்பவர்கள் இஸ்லாத்திற்கு செல்லலாம், இஸ்லாத்தில் இருக்கிறவர்கள் இந்துக்களுக்கு வரலாம், மனம் விரும்பி வரலாம், அது தவறே அல்ல. சட்ட ஒழுங்கு கெடுகின்ற பொழுது அதை பார்த்துக் கொண்டு ஒரு அரசாங்கம் சும்மா இருக்க முடியாது. அதைத்தான் அரசாங்கம். இந்த தருணத்துக்கு ஒரு சிறிய இடைவெளி இருக்கணும். இங்க வந்து கட்டாய அம்சம் இல்லை அப்படிங்கிறீங்க. அது ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த மதமாற்றம் நடக்குது. ஆனா மதமாற்றத்தை பிரிசைட் செய்யறதுக்கான அத்தாரிட்டி நீங்களா? அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது யாரு? கேள்வி எழுந்திருக்கிறது. தாய் மதத்துக்கு திருப்புகின்றோம் என்று ஒரு 108 பேரை மாற்றம் என்று இந்து மக்கள் கட்சி ஒரு முயற்சி இன்னைக்கு எடுத்திருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் ஆரோக்கியமான விளைவுகளை ஏற்படுத்துமா, ஆபத்தான பல விஷயங்களுக்கு வித்துடுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை தாண்டி இது தன்னார்வமா திணிப்பாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது.
இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு ராம ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். மற்ற மதத்துல இருப்பது பாவமா, இல்ல இந்த ஹிந்து மதத்துல இருந்தாதான் புண்ணியமா? இதை தாண்டி இன்னைக்கு மதமாற்றம் அப்படிங்கிறது உரிமை, மற்ற மதங்களுக்கு மாத்தலாம், கிறிஸ்தவ மதத்துக்கு போகலாம், இஸ்லாம்ல இருக்கலாம் அப்படின்னா ஹிந்து மதத்துல மாறது தப்பாங்கிற ஒரு கேள்வியை கேட்கறீங்க. Who are you? நீங்க அத்தாரிட்டியா? அதற்கு கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. மற்ற மதத்தில் இருப்பது அப்படிங்கிறது பாவம் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நாங்க யாரையும் பாவிகளே நாங்க சொல்றது இல்ல. இந்த மதத்துக்கு அமிர்தஸ்ய புத்திராகான்னு சொல்றோம் சார். இந்துக்கள் சொல்றோம் ஒரு விஷயம், இந்த மதத்துக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்ல நீங்க யார்? புண்ணியமான மதத்தை புண்ணியம் தானே சொல்லலாம். அப்ப அதோட அர்த்தம் என்ன? ஏங்க அவங்க எங்களை பாவின்னு சொல்றாங்க, அவங்ககிட்ட இந்த கேள்வி கேளுங்க. யார் சொல்றாங்க? சொல்றாங்க ஒட்டுமொத்தமா அந்த மாதிரி பாவிகளேங்கிற வார்த்தை தவிர என்ன வார்த்தை சொல்றாங்க? ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஒரு 2 விஷயம் பதிவு செய்யணுங்க. கட்டாயமா யாரும் கேள்வி எழுதுனா இன்னைக்கு அந்த நிகழ்வுல நீங்க சொன்ன வார்த்தை சரியா அப்படிங்கறது நீங்க மறுபரிசீலனை என்ன சொல்லணும்? இன்னைக்கு காலையில நீங்க நடந்த நிகழ்ச்சியில நீங்க பயன்படுத்தி என்ன பாருங்க, சொல்லுங்க. மூதாதையர்களை வழிபட்டு தாய் சமயமான இந்து சமயத்திற்கு வந்த எங்களுடைய சொந்தங்களை வரவேற்று அவர்களுக்கு அச்சலை தூவி இந்து மதத்தில் சேர்த்துக்கிறோம். இதனால் வரை இந்த பாவங்கள் தொலைந்து புனிதமடைய இந்த இந்து சமய சடங்கு நடந்திருக்கிறது. ஒரு மதத்துல சேருவது பாவத்தை போக்கும் அப்படின்னு சொன்ன என்ன மாதிரியான ஒரு வாதம் இது? இல்ல பாவமா? நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நாங்க புனிதமா மங்கள அச்சத்தை தெரிச்சிருக்கோம். மற்றவங்க கூவத்துல கொண்டு போய் முக்கிட்டு ஞானஸ்நானம் பண்றங்கிற பண்றாங்க. தவறான உண்மை இருக்கு, ஆதாரம் இருக்கு. நான் தாரேன். எத்தனை விஷயம் அஸ்திகள் கூவாற்றில் கரைக்கப்படுது. யாரு பேசுறீங்க? இப்ப பல அஸ்திகள் கூவாற்றில் கரைக்கப்படுது. அப்படி சொல்லாத வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது. ஒண்ணு, யாரும் விரும்பித்தான் வந்திருக்காங்களே ஒழிய கட்டாயப்படுத்தி யாரும் வரல. 2 விஷயம் அவசியம் கிடையாது. நான் கேட்கிறேன், இந்துக்களா மதம் மாறுவதற்கு, தாய் சமயம் திரும்புவதற்கு திருவல்லிக்கேணி கோவில்ல நாங்க மனு கொடுத்தோம். ஒரு விஷயம் என்ன பேச என்னோட குறுக்கிடக்கூடாது. நீங்க கிறிஸ்தவனா மதம் மாறணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்பினா சர்ச்சில் உரிமை இருக்கு, பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லிமா மாறணும்னு சொன்னா மசூதியில உரிமை இருக்கு, அதற்குரிய சடங்குகள் செய்யப்படுகிறது. இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் இந்துக்களாக மாறுவதற்கு எந்த விதமான சடங்குகளும் செய்யவில்லைன்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்கிறேன், இந்துவாக பிறந்த இந்த நாட்டுல பாவமா? ஒரு கோவிலுக்கு போறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, திரு பீட்டர் அல்போன்ஸுக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இங்க அதை தடுப்பதற்கு யாரும் இல்ல. ஆனா நீங்க ஒரு போஸ்ட் ஒட்டி இவ்வளவு பேரை நாங்க சேர்க்கிறோம், மற்ற மதத்தில இருந்து கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பல டென்ஷன்களை உருவாக்கும். அப்படிங்கும்போது அரசாங்கம் இந்த டென்ஷனை உருவாக்கியது நாங்கள் கிடையாது. என்கின்ற ஒரு இஸ்லாமிய கட்சி நண்பர் இந்த நிகழ்ச்சியை தடுக்கணும்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், தடா ரஹீம் போன்ற சகோதரர்களை பார்த்து சகோதரத்துவம் மலரட்டும் சொல்லக்கூடிய ரஹீம் அவர்களை நான் திருவல்லிக்கேணி மசூதிக்குள்ள நுழைன்னு கேட்கல. எங்களுடைய கோவில்களில் நுழைவதற்கு தடா ரஹீம் யார்? காரணம் என்னன்னா, அந்த மசூதிகள்ல வழிபடுறவங்களை நீங்க மாத்திரன்னு பகிரங்கமா அறிவிச்சு சொல்லி எந்த மதத்திலிருந்து கொண்டு வரீங்க? அவங்க விரும்பி வந்திருக்காங்க. எல்லாம் இங்கிருந்து 1 லட்சம் இலக்கு நிர்ணயிக்கிறீங்க, 108 சொல்றீங்க. எல்லாரும் விரும்பி எல்லாரையும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு நீங்க யார் சார் அத்தாரிட்டி? விரும்பி வருவாங்க. அவங்க அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய விதிகளில் அரசியல் கட்சி, இந்து பாதிரி, நீங்க ஒரு அரசியல் கட்சி. ஒவ்வொரு மதம் மாறுறவங்க கட்சி அலுவலகம் பாதிரி யாரா அரசியல்வாதியா? நீங்க நான் இந்து பாதிரி. அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்தது யார்? அந்த பாதிரி அவசியம் இல்லை. உரிமை சார், என்னுடைய கடமை சார். அரசாங்கத்துக்கு அந்த உரிமை இல்ல. அரசாங்கத்துக்கு நாங்க போய் முறையிடுறோம். இந்துக்களா பிறந்த இந்த நாட்டுல பாவமா? திரு ராமமூர்த்தி, இந்த ஒரு சர்ச்சைகள் எல்லாம் முன்பு எப்பயும் எழுந்ததில்லை. பிஜேபி அரசாங்கம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத இந்த சர்ச்சைகளை பார்க்கிறோம், இந்த ஒரு பிரச்சனைகளை பார்க்கிறோம். இல்ல, நான் ஒரு சின்ன இது வரைக்கும் கருத்து சொல்றீங்களே தவிர இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்து இது வரைக்கும் பதிவு இல்ல. நான் சொல்றேன், எப்படி கிறிஸ்தவர்களுக்கும் எப்படி இஸ்லாமியர்களுக்கும் பிற மதத்தை சார்ந்தவர்களை அவர்களிடம் போய் அவர்களோட மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்து மதமாற்றம் செய்வதற்கான உரிமை இருக்கின்றதோ,
நிச்சயமா அந்த உரிமை ஹிந்துக்களுக்கு மறுக்கப்பட முடியாது. சட்ட ரீதியாக அதுல வந்து தவறு எதுவுமே காண முடியாது உங்களால. சட்ட ரீதியா எந்த தப்பும் கிடையாது. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். சுவாமி தயானந்தருக்கு முன்பாக இந்த மாற்று மதங்களுக்கு சென்றவர்களே ஸ்ரத்தானந்தர் அதுக்கப்புறம் தான் வராது. சுவாமி தயானந்தருக்கு முன்பாக இந்துக்களுக்கு மற்ற மதத்திலிருந்து திரும்பவும் தாய்மதம் திருப்புங்கிற அந்த வார்த்தை வந்ததே தயானந்த சரஸ்வதி மூலமாகத்தான் வந்தது. நிறைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மதம் மாறியவர்கள் மீண்டும் திரும்ப வரணும்னு சொல்ல போது பல்வேறு சங்கராச்சாரியார்கள் முடியாதுன்னு மறுத்துறாங்க. நீங்க வேற மதத்திற்கு போனீங்க திரும்ப. அப்போ தயானந்த சரஸ்வதி தான் அதை ஆரம்பித்தார். அவருக்கு பின்னாடி சுவாமி ஸ்ரத்தானந்தர் பெரிய அளவில் செஞ்சார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். எந்த ஆண்டுல இது ஸ்ரத்தானந்தர் போன 19ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிச்சது. 1920களில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் வருது. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் கூட ஹிந்து மதமும் கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் தான் மன்னிக்கணும். ஹிந்து மதங்கிற ஒரு மதமே கிடையாது. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய சைவத்திலேயோ வைஷ்ணவத்திலேயோ சீக்கியத்திலோ ஜைனத்திலோ ஜைனம் அனைத்து பௌத்தம் நடத்தும் போது தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறார் திரு ராம ரவிக்குமார். இன்னைக்கு இந்து மதத்துல நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பிரிவுகள்லயும் பிறப்புக்கு ஒரு சடங்கு இருக்கிறது, இறப்புக்கு ஒரு சடங்கு இருக்கிறது, திருமணத்துக்கு இருக்கிறது, வளகாப்புக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சடங்கு இருக்கிறது. இந்து மதத்துல எந்த இடத்துல இந்த தாய் மதம் திரும்புதல், இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு சடங்கு இருக்கு. அந்த வகையில இதெல்லாம் அவங்க என்ன மதத்தை சொல்றாங்களோ அதுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா? அது எந்த இடத்துல இந்து மதத்துல இதுக்கான ஒரு சடங்கோ இல்ல வைபவமோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா? இந்த சிந்தனை ஏன் வந்தது என்றால், எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையானவர்களோ அந்த பகுதி இந்த நாட்டை விட போயிடுச்சு. அதாவது அவர் மத ரீதியாக அரசியல் ரீதியாக சொன்னார். ஆனால் இந்த நாட்டில் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் அரசியல் ரீதியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு தேதி வரைக்கும் என்பதுதான் உண்மை. எந்த அளவுல இருக்கணும் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யார்? நான் இந்த நாட்டோட குடிமகன். உரிமை இருக்கு. இன்னொரு இருக்கணும் அப்படிங்கிற உரிமையோ எவ்வளவு சதவீதம் இருக்கணும் நிர்ணயிக்க. ஆனால் அந்த மாதிரி போயிடாம மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தானும் பங்களாதேசம் பிரிந்தது மாதிரி வேறு பகுதியிலும் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு அஸ்ஸாமில் பிரச்சனை மிகவும் கொண்டு விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றது. பங்களாதேஷிலிருந்து வந்தவங்க ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. 5ல் 1 பகுதியினர் பங்களாதேஷினர். இந்த பிரச்சனைகளை நீங்க செகுலரிஸ்ட்கள் எப்படி தீர்வு காண போறீங்க கேள்வி அதிமுக பிரமுகர்கிட்ட கேட்க விரும்புகின்றேன். உங்க மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சமீபத்தில் கூட குற்றச்சாட்டு வைத்தது, இந்த கர்வாப்சி சம்பவங்கள்லாம் வட இந்தியாவில் நடக்கும்போது அகில இந்தியாவில் சர்ச்சையை கிளம்பும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக கட்சிகள் கருத்து தெரிவித்தன. அதிமுக அமைதியாக இருந்தது. சோ இந்த விஷயத்துல உங்களுடைய அப்ரோச்சும் கூட சில கேள்விகளை எழுப்புகிறது. அதிமுக திரு துரையரசன் அவர்கள்ட்ட தான் கேட்கிறேன். அதிமுக இந்த விஷயத்துல இந்த சர்ச்சைகள் தொடங்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக கட்சிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அனைத்தும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தன. ஆனா அதிமுக இந்த கர்வாப்சே அப்படிங்கிற ஒரு நிகழ்வெல்லாம் நடக்கும் பொழுது, இந்த சர்ச்சைகள் நடக்கும்போது, அகில இந்தியாவில் நடக்கும்போது அமைதியாக இருந்தது. சோ ஆர் யூ சாஃப்ட் ஆன் இட்ங்கிற கேள்வியும் எழுகிறது. உங்களுடைய அப்ரோச் இதுல என்னங்கிற கேள்வி எழுது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தவறுகள் நடக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகின்ற பெருந்தன்மையும் அதனுடைய அறிவு முதிர்ச்சியும் கட்டாயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டாம் என்ற அடிப்படையிலும் யார் எந்த மதத்திலும் சேர்ந்து கொள்ளலாம், ஆனால் கட்டாயமாக மதமாற்றம் செய்யக்கூடாது, செய்யதை விடுக்க அதை பார்த்துக் கொண்டு அரசாங்கம் சும்மா இருக்க முடியாது. எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே எங்களுடைய ஒரு 108 பேர் சேர்றாங்க சார், 108 பேர் சேர்றாங்க, கட்டாயமா சேர்க்கிறாங்களா, கட்டாயம் இல்லாம நடக்குதா நிர்ணயிக்கிறது யார்? How do you know? How do you come to that conclusion? கட்டாயம் இல்லைங்கிறது பிறகு அது அடிப்படை விஷயம் என்ன? அடிப்படை விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நிகழ்ச்சி தமிழகத்திலே இதுவரையிலும் நடக்கவில்லை. இன்று ஒரு நாள் குறிப்பிட்டு, நேரம் குறிப்பிட்டு, இடத்தை குறிப்பிட்டு, பத்திரிகை அடித்து
மற்றவர்கள் மத்தியிலே கழக்கத்தையும் அச்சத்தையும் உண்டாக்கக்கூடிய சூழலை உருவாக்குகின்ற பொழுது அதனால் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நிலையை எங்களுடைய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. ஆகவே மதமாற்றம் என்பது தானாக வர வேண்டும், புரிந்து கொண்டு வர வேண்டும், தெரிந்து கொண்டு வர வேண்டும். யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் வரக்கூடாது. அப்படி வற்புறுத்தல் இருந்திருந்தால் அதன் மூலமாக சட்ட ஒழுங்கு கெடுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கின்ற காரணத்தினால் தான் வற்புறுத்தல் இல்லவே இல்ல. வற்புறுத்தல்ங்கிற வார்த்தை பயன்படுத்த வேண்டாம் ஐயா அவர்கள். அதை வந்து மன்னிக்கணும். ஒரு சட்ட ஒழுங்கு கெடவில்லை என்றால் காவல்துறை எந்த நிலையிலும் உங்களை தடுத்து இருக்க முடியாது. உரிமை வந்தவர்களை நான் வாயிலில் நானே நமஸ்காரம் பண்ணி அவருடைய பாதம் பணிந்து வரவேற்று கூட்டு போன ஒரு சாமி கும்பிட்ட சடங்கு தான் நடந்ததை ஒழிய அறநிலையத்துறை கோயிலுக்குள்ளே எங்களை அனுமதிக்க மறுக்கிறார்கள். ஆனா ஒரு கோயில்ல நாங்க கூப்பிட்டு போகக்கூடிய உரிமை இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நீங்க எல்லாரும் போலாம், எல்லாரும் கோயிலுக்கு போலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. ஆனா திட்டமிட்டு இந்த மாதிரி நடத்துறோம், 108 பேரை மாத்திரம் அப்படின்னு அறிவிச்சு ஒரு டென்ஷன் ஏற்படுத்தி போறதுக்கான உரிமை யாரு உண்டாக்குனா? மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கான உரிமை யாருக்கு? யாரு நாங்க உண்டாக்குற சாமி? திரு பீட்டர் மத நல்லிணக்கம் திரு பீட்டர் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை மத நல்லிணக்கத்தை காப்பாற்றக்கூடிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அது கிறிஸ்தவர்களை போன்று செய்தாலும் இஸ்லாமியருக்கு செய்தாலும் யார் செய்தாலும் சட்ட ஒழுங்கு கெடுகின்ற சூழல் எழுந்தால் அதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கு உண்டு என்பதை திரு மோடி அரசும் இதை புரிந்து கொண்டிருக்கும். அங்கே நடந்தாலும் தவறுதான், இங்கே நடந்தாலும் தவறுதான், கட்டாயமாக இருக்க வேண்டாம். இந்த சூழல் கட்டாயத்தை உருவாக்குகின்ற நிலை போஸ்டர் அடித்து விழா நடத்தி நேரத்தை குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய காக்கப்பட்ட இவர் குற்றம் சாட்டுகிறார் அரசாங்கம் வந்து எங்களை வந்து ஒடுக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த சென்ற வாரங்கள்லாம் பார்த்திருப்போம், அதிமுக அரசாங்கம் இந்த மாதிரியான விவகாரங்கள்ல சாஃப்டாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? இது சரியாகத்தான் கையாண்டது தமிழக அரசு நினைக்கிறீங்களா? அதாவது இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், ரிலிஜியஸ் கன்வர்ஷன் இஃப் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ, அது வந்து ஒரு ஆன்மீக தேடுதலாக இருந்து அதற்கான முடிவாக இந்த மதமாற்றம் வந்தால் அதுல அரசாங்கம் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து ஒரு அருமையான கருத்தை நீங்க சொன்னீங்க. அதாவது ப்ராஸ்பலைட்டிசிங் ரெலிஜன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது மதம் மாற்றத்துக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய மதங்கள் என்று சில மதங்கள் இருக்கின்றன. உதாரணமாக வந்து கிறிஸ்துவ மதம் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த கிறிஸ்துவ மதத்திலே வந்து அந்த மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அனுமதி அந்த மதத்திலே இருக்கிறது. அது வந்து அந்த மரபுப்படி இருக்கிறது. முடிச்சிருந்தேன் சார். நான் உங்கள்கிட்ட நீங்க பேசும்போது யாருமே பேசலையே. இல்ல நீங்க பேசும்போது யாராவது பேசுறாங்க? அடுத்த ஆள் பேசும்போது கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஏன் பேசும்போது நீங்க ஏன் பேசும்போது கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து முதல்ல வந்து நாங்க என்ன சொல்றோங்கிறதே கூட நீங்க கேட்கறதுக்கு அனுமதி இல்லைன்னா இது வாதம் அல்ல. தொடருங்க. இது வந்து வாதம் அல்ல, தயவு செய்து வாதம் அல்ல. இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை இல்ல. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து நீங்களும் நானும் பேசுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கருத்துக்களை தான் நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, இந்து மதத்துல அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மதம் மாற்றம் என்பதே அந்த ஆகம விதிகளில் கிடையாது. அதனாலதான் அவர் சொன்னாரு, நம்ம ராமமூர்த்தி சொன்னார், நல்லா சொன்னாரு, சங்கராச்சாரியார்கள் ஆதிசங்கரர் நியமித்த அந்த அதிகாரபூர்வமான இந்து பீடங்களிலே இந்த தலைமை இருக்கின்ற அந்த ஆதிநகர்த்தர்கள் தான் இந்த இந்து மதத்தினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட குருக்கள், மரபு வழி வந்த ஆதிநகர்த்தர்கள். அந்த ஆகமங்களிலோ இல்லை வைஷ்ணவத்திலேயோ இல்லது சைவத்திலேயோ இல்லை ராமானுஜர் அவர்கள் கருளிய அந்த தத்வைதங்களிலேயோ எதிலையுமே வந்து மதம் மாற்றத்திற்கான எந்த விதமான வழிமுறைகளும் இல்லை. ஆகவே இது வந்து இந்து மதம் என்னவென்று சொன்னால் அது ஒரு சுயம்பு. யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதான் வந்து நீங்க வந்து யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். இந்து என்பது கான்ஸ்டிடியூஷன் இந்த ஒரு ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோங்கிற பேதம் பார்க்காம யாரும் எங்கிருந்தும் எங்கேயும் போலாம் அப்படின்னு இருக்கிறது. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிஃபார்மேஷன் போனா என்ன தவறு? அது ஏன் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏன்ஷியன் சிஸ்டம் அதை யாரும் தவறு ஹரிஹரன்
நான் அதான் முதல்ல சொன்னேன். அதாவது யார் வேண்டுமானாலும் எந்த மதத்திற்கும் போகலாம். நீங்க அதான் நான் முதலே சொன்னேன். இப்ப ஜேசுதாஸ் அவர் ஐயப்பன் கோயிலுக்கு போறாரு, இந்துவாக மதம் மாறி இருக்கிறாரு, அவரை யாரும் கேட்க வேண்டாம். அது மாதிரி யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு இஸ்லாத்துக்கு போயிருக்கிறார், அவரை யாரும் கேட்கல. ரகுமான், இசைமேத ரகுமான் இந்துவாக இருந்தவர் இன்று இஸ்லாமாக மாறி இருக்கிறார். ஆகவே இதை பற்றி எல்லாம் யாரும் கவலைப்படுவதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, நண்பர் ரவிக்குமார் சொல்றாரு, இந்த மத மாற்றத்திற்கு ஏன் விளம்பரம் தேடி இதை ஒரு பரபரப்பாக சர்ச்சையாகுது அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த சம்பவங்கள்லாம் சர்ச்சையாகல. ஆனா ஒரு 11 பேர் இன்னைக்கு மாறி இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி கூட இருக்கு அப்படிங்கும் பொழுது அது ஏன் சர்ச்சையாகணும்? அதெல்லாம் ஆகுந்த போது அதுல யார் வருத்தப்படலையே? இப்ப ஜேசுதாஸ் மதம் மாறியதுக்கு யாரும் வருத்தப்பட்டார்களா? வருத்தப்பட்டார்களா? ஒரு 108 பேர் போறாங்க, அவங்க சேர்ந்து போறாங்க, தனியா போறாங்க, அது அவங்களுடைய உரிமை. இங்க அரசு புக வேண்டிய அவசியம் ஏன் எழுகிறது? இது தவறுன்னு சொல்றதுக்கான நிலை ஏன் எழுகிறது? நீங்க தான் யூ ஆர் த ரீசன். நீங்க அறிகரன், நீங்க மீடியாக்கள்ல அதெல்லாம் நம்ம வாதிக்கல. நீங்க இதைத்தான் நீங்க வாதிக்கிறீங்க. ஏன் வாதிக்கிறீங்க? நீங்க மீடியாவில் நீங்க எதற்காக வாதிக்கிறீங்க? நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா இதை ஊடகங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னா இந்த மரமாற்றங்கள் இதை பற்றிய ஊடகங்கள் நீங்க இதை கவனிக்கவே இல்லைன்னு சொன்னா இது நாட்டுல பிரச்சனை இல்ல. நீங்க ஊடகங்கள் இதை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க இதை பேர பெருமாளாக்குறதுனால இது நடக்கும். யுவன் சங்கர் ராஜா மதம் மாறிய போதோ, ரெஹமான் மதம் மாறிய போதோ எந்த ஒரு சர்ச்சைகளும் எழல, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதுக்கு எதிர்கருத்துகள் நடக்கல, எந்த ஹவுஸ் அரெஸ்டும் நடக்கல. இந்த முறை நடக்கும் பொழுது ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு விஷயமாக பார்க்கும் போது ஒரு விளம்பரம் முழுவதும் ஒரு கேள்வி எழுது. So it is nothing wrong to debate. அந்த சமயத்தில் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல, அந்த சமயத்தில் அரசாங்கங்கள் தலையிடலையே. இந்த முறை தலையிடும் பொழுது இந்த கேள்வி எழுது. இல்ல அரசாங்கம் இதெல்லாம் தலையிடாத அரசாங்கம் ஏன் தலையிட்டது என்று நீங்க பாக்கணும். நான் என்ன சொல்றேன், நீங்க இல்ல ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நான் கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு நண்பர் ரவிக்குமார் மதமாற்றம் செய்கிறேன் என்று இவ்வளவு பெரிய விளம்பரம் செய்துவிட்டு ஒரு இடத்துல மதமாற்றம் செய்கின்ற போது பிளீஸ் லிசன் மதமாற்றம் செய்கின்ற போது அங்கே மாற்று மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் 4 பேர் போய் நீ எப்படி மதமாற்றம் செய்யலாம் என்று தகராறு செய்து ஒரு சட்ட ஒழுங்கு விட்டு அதை வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு அரசாங்கம் தலையிடாமல் எப்படி இருக்க முடியும்? அதை நீங்க ஒரு பரபரப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வெடித்துவிடக் கூடாது. மக்களை பிரிக்கின்ற ஒரு சரியாக செய்வதால் அரசாங்கம் தலையிடுகிறது. ரவிக்குமாரை போன்றவர்கள் இதற்கு விளம்பரம் செய்யாமல் நீங்கள் ஒவ்வொரு வீடாக போய் இந்து மதத்தினுடைய நல்ல மதத்தினுடைய கருத்துக்களை சொல்லி, இந்து தெய்வங்களுடைய அருளை சொல்லி, அந்த மதத்தில் இருக்கிற தாற்பயங்களை சொல்லி ஒரு மதமாற்றம் செய்வதை 10 பேரை தாய்மதம் திருப்பியதற்காக வீட்டு சிறையில் வைக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தினசரி மதம் மாற்றக்கூடிய பாதிரிகளை எந்த சிறையில் வைப்பார்கள்? இதுதான் தவறான குற்றம். யார் விளம்பரம் செஞ்சா, யார் இலக்கு நிர்ணயிச்சா? அரசாங்கம் இதுல தன்னுடைய கடமையை தானே செய்திருக்கிறது. இன்னைக்கு ஆர்டிகிள் 25 படி எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அதே ஆர்டிகிள் 25 தான் அரசாங்கத்துக்கு இதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிர்ணயிக்கிறதுக்கான உரிமையும் கொடுத்திருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்னொரு அமைப்பதற்கான ஒரு பிரச்சனை எழுப்பும்போது இந்த டென்ஷனை தணிப்பது அரசாங்கத்துடைய கடமை, பொறுப்பு. இல்ல அரசாங்கம் இந்த செயலை செய்ததன் மூலமாக டென்ஷனை கூட்டி இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதாவது டென்ஷன் ஒரு விஷயம் எங்கேயுமே நான் பார்க்கல. இல்லாத ஒரு டென்ஷனா அனாவசியமா அர்ஜுன் சம்பத் 108 பேர் நிர்ணயிச்சு ஒரு போஸ்ட் ஒட்டுறாரு, நாளைக்கு 208 பேர் ஒட்டி இது எங்க போய் முடியும்? அரசாங்கம் இட் ஹேஸ் டு கண்டெயின் இட். இன்னைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விதிகள் இருந்தாலும் கூட, அரசியலமைப்பு சட்டம் இருந்தாலும் கூட, அதே ஆர்டிகல் நேற்றுக்கு பாரதிய ஜனதாவை சேர்ந்த பிரமுகர் KT ராகவன் இதே போன்ற விவாதத்தில் சொல்கிறார். உமாசங்கர் ஐஎஸ் பற்றிய விவாதத்தில் வரும்போது நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷல் எஃபெக்ட் தி ஆபரேஷன் ஆஃப் எனி எக்ஸிஸ்டிங் லா ஆர் prevent the state from making any law.
இருக்கக்கூடிய விதிகளின் அடிப்படையில் என்ன விதிங்கிறத சொல்லணும். இருக்கக்கூடிய விதிகள் ஏற்படுமானால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதுதான் பண்ணிக்கணும். நீங்க வந்து என்னன்னா, நீங்க இல்லாத ஒரு விஷயத்த வந்து என்னன்னா, அவர் பீட்டர் அல்போன்ஸ் கரெக்டா தான் சொன்னாரு. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு இல்லாத ஒரு பூதாகரமாக இதை வந்து உருவாக்கியதே போலீஸ்காரங்க தான் அப்படிங்கறது என்னோட அபிப்பிராயம். 108 பேர் அவங்க போய் மதமாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாருக்குமே தெரியாம, 3வது ஆளுக்கு தெரியாம மதமாற்றம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இது வந்து போலீஸ்காரங்க அனாவசியமா போய் வந்து அவர் அர்ஜுன் சம்பத்தை அரெஸ்ட் பண்ணி அவரை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சு இது எல்லாமே வந்து பிரச்சனை. அதாவது இல்லாத ஒரு டென்ஷன் இந்த அரசாங்கம் உருவாக்கிய தவறைத்தான் அந்த அரசாங்கம் செய்துள்ளது. உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து ரொம்ப சுருக்கமா. திரு துரையரசன், உங்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், மதம் மாறுவது அடிப்படை உரிமை, யார் வேண்டுமானாலும் மாறிக்கொள்ளலாம். மதமாற்றத்தின் மூலமாக சட்ட ஒழுங்கு கெட்டு தமிழகத்தினுடைய அமைதி கெடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிகழ்வை பொறுத்த வரையிலே ஒரு குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டி மக்களிடம் சுமூகமான இருந்த சூழ்நிலை கெடுத்த காரணத்தினால் அங்கே மக்கள் பிரச்சனை உண்டாகி அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வராத நிலையிலே இந்த அரசாங்கம் தலையிட்டு இருக்கின்றது. இதை இஸ்லாமியர்கள் சென்றாலும் தலையிட்டு இருக்கும், கிறிஸ்தவர்கள் செய்தாலும் தலையிட்டு இருக்கும். ஆகவே அரசாங்கம் தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறது. எதிர்காலத்தில் இது போன்ற நிலை வந்தால் சட்ட ஒழுங்கு கெடாத வகையிலே பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே தான் அரசாங்கம் நடந்து கொண்டதை தவிர குறிப்பாக இவர்கள் செய்தார்கள் என்பதற்காக அரசாங்கம் கட்டாயம் இதை செய்ய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொல்வதை போல இதே கருத்தை வந்து வீட்டுக்கு வீடு சென்று விட்டால் செய்திருந்தால் யாரும் கண்டுகொள்ள போவதில்லை. இது ஒரு டென்ஷனை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால் அரசாங்கம் தன்னுடைய கடமையை அற்புதமாக சரியாக உரிமை அரசாங்கம் இது வந்து அதாவது அரசாங்கத்திற்கு காவல்துறையில் உளவுத்துறை இருக்கின்றது. சட்ட ஒழுங்கை வந்தால் தடுப்பதற்கான முன்முயற்சி எடுக்க வேண்டிய காவல்துறை முன்கூட்டியே அறிந்து படுகொலை செய்யப்பட்ட போது அரசாங்கம் எதுவுமே இந்து தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது வேடிக்கை பார்த்தீர்கள். ஓட்டு வங்கிக்காக மிக கேவலமாக இந்த அரசாங்கம் நடத்துகிறது. ஐயா, ஒரு சின்ன நீங்கள் ஒரு வக்கீல், நீங்க ராமமூர்த்தி வக்கீலாக இருந்து கொண்டு தவறான கருத்துக்களை சொல்லக்கூடாது. யார் குற்றம் செய்தாலும் அரசாங்கம் அதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது, இருக்காது. அதன் அடிப்படை அது இந்துக்களாக இருந்து போதிலும் யாரா இருந்தாலும் சட்ட ஒழுங்கு கெடுக்கின்ற பொழுது எங்கள் புரட்சித் தலைமை அம்மாவுடைய அரசாங்கம் சரியான வகையிலே நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. வேண்டுமென்றால் டிஜிபி ராமானுஜம் அவர்கள் இதை பற்றி தெளிவான அறிக்கை கொடுத்திருக்கின்றார். மக்களுடைய கருத்து என்ன கேட்டாகணும். தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சி நேர்களுடைய பார்வையில் திணிப்பு என்று 44%, தன்னார்வம் என்று 47%, இது இரண்டும் சேர்ந்தது என்று 9% சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக மதத்தை பின்பற்றுவதும் மதத்துக்கு போவதும் திரும்புவதும் இவை எல்லாமே தன்னார்வத்தோடு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்க வேண்டும். அரசியல் இதில் புகும் பொழுது விளைவுகள் சரியாக இருக்காது. இது ஒரு சர்ச்சைகளுக்கு இடம் இருக்கக்கூடாது என்பதுதான் பொதுவான பார்வையாக இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராமமூர்த்தி அவர்களுக்கும் திரு ராம ரவிக்குமார் அவர்களுக்கும் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் திரு துரையரசன் அவர்களுக்கும் நன்றி. ஆயுதெழுத்து நீட்சியில் மற்றொரு முக்கியமான விவாதத்தோடு நாம் சந்திக்க இருக்கின்றோம். ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்திருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார், பரபரப்பான புகார்களை வைத்திருக்கிறார். இதுதான் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. விவாதிப்போம் ஆயுதெழுத்து நீட்சியில். ஜெயந்தி நடராஜன் முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். விலகுவதற்கு முன்பாக பரபரப்பு புகார்களை ராகுல் காந்தி மீதும் சோனியா காந்தி மீதும் தெரிவித்து விலகி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை மீது அது செயல்படக்கூடிய விதங்கள் குறித்து சில விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார். ஜி.கே. வாசன் முன்னாள் மத்திய அமைச்சர் சமீபத்தில் விலகினார். ஜெயந்தி நடராஜன் தமிழகத்தை சேர்ந்த மற்றொரு மூத்த காங்கிரஸ் தலைவரும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் கூட பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது.
ஜெயந்தி நட்ராஜனுடைய விலகல், மேலும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இவைத்தான் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் மூத்த பிரமுகர் திரு மாணிக் தாக்கூர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அவர் மட்டுமல்லாது பாரதிய ஜனதாவை சேர்ந்த வழக்கறிஞர் ராமமூர்த்தி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். என்னுடைய முதல் கேள்வி திரு மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு தான். காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்கிறார் ஜெயந்தி நட்ராஜன். ஒரு மத்திய அமைச்சர் தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 100 நாட்களுக்கு முன்பாக கேபினெட்ல இருந்து விலக சொல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அதற்கு பிறகு இந்த ஒரு ஹைகமாண்டை எதற்காக அந்த ஒரு நடவடிக்கை அப்படின்னு கேட்பதற்கான பல முயற்சிகள் அவர் மேற்கொண்டும் கூட அவரால் அது ஹைகமாண்ட மீட் பண்ண முடியல, சரியான விளக்கத்தை பெற முடியல அப்படிங்கிறது தான் ஜெயந்தி நட்ராஜன் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை சொல்லி விலகக்கூடிய முதல் தலைவர் ஜெயந்தி நட்ராஜன் அல்ல. உங்கள் கட்சி செயல்படக்கூடிய விதம் குறித்து ஜி.கே. வாசன் அவர்களும் சொல்லித்தான் தமாக தொடங்கினார். ஆக இந்த விமர்சனம் அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்படுகிறது. திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ரிபெலியன். திரு மாணிக் தாக்கூர், உங்கள் கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய முதற்கட்ட பார்வை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நிறைய உள்கட்சி ஜனநாயகம் இருக்கு கட்சி. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும், அபரிவிதமான உள்கட்சி ஜனநாயகம் உள்ள கட்சி. அம்மையார் ஜெயந்தி நட்ராஜன் அவர்களை பொறுத்த மட்டும் 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, அதுவும் ராஜ்யசபாவில் இருந்தவர். அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய அன்பையும் அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அன்பையும் பெற்று பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தார். 2 ஆண்டுகள் அமைச்சராக இருந்த பொழுது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த எங்களை போன்றவர்களுக்கு பலரும் பல வகையிலே சொன்ன பொழுது அந்த குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையிலே திரு மாணிக் தாக்கூர் அந்த அம்மையார் பதவி விலகினாங்க, கட்சி பணிக்காக அவர் பதவி விலக கேட்டுக் கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங் அந்த அம்மாவுடைய செயல்பாடுகளை பாராட்டி கடிதம் எழுதினார். இன்னைக்கு அந்த அம்மா கட்சி விட்டு விலகிட்டாங்க, குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது வைக்கிறாங்க. செயல்பாடு இந்த அம்மா மீது, ஜெயந்தி நட்ராஜன் மீதான குற்றச்சாட்டுகள் எவை? காங்கிரஸ் கட்சி சொல்லட்டும், இன்னைக்கு சொல்லுங்க. இல்ல, அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அம்மையார் ஜெயந்தி நட்ராஜன் அவர்கள் இன்று வரை காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து இன்று காலை ராஜினாமா செய்திருக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த காலத்திலே குறிப்பிட்ட விதத்திலே அவர் அமைச்சராக இருந்த 2 ஆண்டுகளிலே பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. அதே வடிவம் கொடுத்தவர் இன்றைய பிரதமராக இருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜெயந்தி டாக்ஸ் என்று சொல்லி ஊராக சென்று அவரை பற்றி என்னென்னமோ பேசினார். ஜெயந்தி டாக்ஸ் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு வைத்த ஒரே அமைச்சர் முதல் அமைச்சர் ஜெயந்தி நட்ராஜன் அல்ல, பல அமைச்சர்களை குற்றம் சாட்டியிருக்கிறார். குற்றம் சாட்டாத பாஜக குற்றம் சாட்டாத கேபினெட் அமைச்சர்கள் உங்களுடைய கேபினெட்ல இல்ல, அவங்க குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. ஜெயந்தி டாக்ஸ் என்று அவர் சொன்னதுனால அவர் அவர் கேபினெட்ல இருந்து அமைச்சரவையில இருந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இருந்து விலகிக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டாரா? இல்ல, அதாவது ஹரி அவர்களே, முதலிலே நான் சொல்வதை தயவுசெய்து கேளுங்க. நான் டெல்லியில இருப்பதனால் உங்களுடைய குரலும் என்னுடைய குரலும் ஒரே நேரத்தில் சந்திக்கின்றன. நான் சொல்ல விரும்புவது, அந்த குற்றச்சாட்டை சொன்னது இன்றைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி. அவர் எந்த காரணத்தை வைத்து சொன்னார், எந்த அதிகாரத்தை வைத்து சொன்னதெல்லாம் யாரும் யோசிக்கவில்லை. அதை ஏற்றுக்கிறீங்களா? ஜெயந்தி டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னு மோடி சொன்னார், அதை ஏற்றுக்கொண்டு அதனால நீங்க அவங்களை நீக்கினீங்க, இல்லாட்டி விலகிக் கொள்ள கேட்டுக்கொண்டீங்க, அப்படிதானே? அதாவது உங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக அப்பொழுது வந்த குற்றச்சாட்டுகளை வைத்து பிரதமர் முடிவெடுத்தது. அன்றைய பிரதமர் வேட்பாளர் ஜெயந்தி டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல சொல்வது ஜனவரி 2014. அவங்க நீங்கிறது 1 மாசத்துக்கு முன்னாடி. அதற்கு முன்னாலேயே இங்க பேச்சு தொடங்கியதுடைய விளைவாக டெல்லியிலே பல இடங்களிலே பேச்சு தொடங்கிவிட்டது. அந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுல முகாந்திரமும் உண்மையும் இருக்குன்னு ராகுல் காந்தியும் காங்கிரசும் ஏற்றுக்கொள்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர் பதவி விலக கேட்டுக் கொள்ளப்பட்டார், அப்படிதானே? இருந்ததனுடைய அடிப்படையில் தான் அவர் பதவி விலகினார். இல்ல, ஏன் அந்த சமயத்துல கட்சி பணிக்காக அவர் போச்சதாக அவர்கிட்ட சொல்லப்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங்கும் கூட பப்ளிக்கா வெளியான கடிதத்துல கூட அவருடைய செயல்பாடு மிகச்சிறந்த செயல்பாடு என்று ஜெயந்தி நட்ராஜனை பாராட்டினார். அன்னைக்கே அந்த குற்றச்சாட்டு வைக்கல, எங்களுடைய அமைச்சர் மீது இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அதனால் அவரை நாங்கள் விலகி சொல்ல கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு ஏன் சொல்லல? இந்நாள் வரைக்கும் ஏன் சொல்லல? இன்னைக்கு இந்த அம்மையார் சொன்ன பிறகு மோடி சொன்னார், அதனால நாங்க ஏற்றுக்கொண்டோம்னா என்ன அர்த்தம்?
மோடி சொன்னார் என்று சொல்லவில்லை. அதாவது நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள, மோடி சொன்னதுக்கு அப்புறம் அவரை பதவியிலிருந்து தூக்கவில்லை. நீங்கள் தான் இப்பொழுது சொன்னீர்கள் மோடி சொன்னதனால் அது நடக்கவில்லை. அதற்கு முன்னாலாகவே குற்றச்சாட்டுகள் வந்தன. பலரும் இதை பற்றி பேசினார்கள். பலருக்கும் டெல்லியில இருப்பவர்களுக்கு தெரியும் அவரோடு இருந்த ஒரு உதவியாளர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அனைவருக்கும் தெரிந்து. அதையெல்லாம் நீங்க சொல்லல, அன்னைக்கு சொல்லவே இல்லை. இன்னி வரைக்கும் யாரும் வந்து என்ன அந்த ஒரு குற்றச்சாட்டு ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லல. மாறாக இன்னைக்கு இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்களே தவிர டாக்டர் மன்மோகன் சிங் அன்றைய கேபினட்டுடைய தலைவர் என்ன சொல்றாரு, அவங்களுடைய செயல்பாடு மிகச்சிறந்த செயல்பாடு, உங்களுடைய செயல்பாடு மிகச்சிறந்தது அப்படிங்கறத ஆமோதிக்கிறார். ஒவ்வொரு கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. தயவுசெய்து நீங்கள் அதாவது ஒருவரை அவமானப்படுத்தியோ அல்லது ஒருவரை ஒரு 7 மாதத்திற்கு முன்னாலே ஒருவரை அவமானப்படுத்தி பதவியிலிருந்து தூக்குவதை போல சுஜாதா சிங்கை நரேந்திர மோடி அவர்கள் 7 மாதத்துக்கு முன்னாலே வீட்டுக்கு போவது சொல்லியிருக்கிறார். அப்படி அவமானப்படுத்தவில்லை. காங்கிரஸ் கட்சியை தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு 100 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் விலகிக் கொள்ளப்படுகிறார். இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு மீ அப்படிங்கிறாங்க ஜெயந்தி நடராஜன். அது அவருக்கு இருக்கலாம். எங்களை பொறுத்த மட்டும் அவரிடம் எந்த காரணமும் சொல்லாமல் விசாரணை நடத்தப்பட்டு அதற்கு பிறகு விசாரணை நடத்தப்பட்டு அதற்கு பின்னாலே பிரதமரும் காங்கிரஸ் தலைமையும் எடுத்த முடிவு அந்த முடிவு. அந்த விசாரணை என்ன விசாரணை நடத்தப்பட்டது? அவருக்கு இல்ல என்ன விசாரணை நடத்தப்பட்டது? அந்த விசாரணையுடைய முடிவு என்ன? அதாவது இதெல்லாம் பிரதமரிடம் கேட்க வேண்டும். நம்மை பொறுத்த மட்டிலே அரசாங்கத்தினுடைய தலைவர் பிரதமர். அவரை பொறுத்த மட்டிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு என்னென்ன தகவல் வருகிறதோ, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்களோ, மற்றும் பல பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறார்களோ, என்ன பெர்செப்ஷன் என்று சொல்வார்கள், அந்த பெர்செப்ஷன் முடிவெடுக்க வேண்டியவர் பிரதமர் அப்படிங்கிறீங்க. அவர் அவங்களுடைய செயல்பாடு மிகச்சிறந்தது என்று பாராட்டுகிறார். அப்படியே இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்ட் தேர் கரப்ஷன், அந்த கேபினெட்ல இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல நீக்குவதுதான் தண்டனையா? அது நீங்க வெளிக்கொண்டு வந்தீங்களா? அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஈவன் இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்ட் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு பிறகு? அவங்க இன்னைக்கு சொன்ன பிறகுதான் இந்த ஜெயந்தி டாக்ஸ்ங்கிற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பேசுறீங்க நீங்க. இல்ல ஜெயந்தி டாக்ஸ் நாங்க சொல்லல, நாங்க சொல்றது மோடி சொன்னாருன்னு சொல்றோம். நாங்க வேற எதுவும் சொல்லல. மோடி நிறைய பிரதமர் மன்மோகன் சிங்கை பத்தி சொல்லிருக்காரு, சல்மான் குர்ஷிதை பத்தி சொல்லிருக்காரு, சிதம்பரத்தை பத்தி சொல்லிருக்காரு. அதெல்லாம் ஏத்துக்கிட்டு எல்லாரும் நீக்கிட்டீங்களா? அதான் முதல்ல நீங்க ஜெயந்தியை பத்தி பேசுறோம், அதுக்கடுத்து ஒரு ஆளா பத்தி பேசுவோம். ஜெயந்தி அம்மாவை பொறுத்த மட்டும் அவர்களை ஜெயந்தி டாக்ஸ் என்று மிக கேவலப்படுத்தியது நரேந்திர மோடி. இன்று நரேந்திர மோடிக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டு அவர் பேசுவதை போல பேசுவது சங்கடமாக இருக்கிறது, மன வருத்தமாக இருக்கிறது என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய கருத்து. இன்றைக்கு ஒரு வார்த்தை கூட நரேந்திர மோடி அவர்களை ஜெயந்தி டாக்ஸ் என்று சொன்ன நரேந்திர மோடியை குற்றம் சாட்ட ஜெயந்தி நடராஜன் அவர்களுக்கு மனமில்லையே என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்திற்கு கேவலப்பட்டு விட்டோம், குடும்பம் கரைப்பட்டு விட்டது என்றெல்லாம் பேசுகிறாரே. ஜெயந்தி டாக்ஸ் என்று யார் சொன்னார்களோ அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லையே. ஏன்? ஜெயந்தி நடராஜன் இன்றைய பிரஸ் கான்பரன்ஸ்ல கூட என் மீது நடவடிக்கை எடுத்துக்கொள்ளட்டும், அது உண்மையாக இருந்தால், அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும், விசாரணைகள் நடக்கட்டும் என்கிறார். இதையும் தாண்டி மேலும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக பேசுவோம். இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா இருக்கிறது. ஜெயந்தி நடராஜனுடைய இந்த ஒரு பேட்டி, இந்த பேச்சுக்கெல்லாம் பின்னால் பாரதிய ஜனதா இருக்கிறது என்பதைத்தான் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த சம்பவத்துக்கு பிறகு காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. உண்மையா? முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய ராஜினாமா பல கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்பியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடு பற்றி அவர் சொல்கிறார். ஜெயந்தி நடராஜன் மீது குற்றச்சாட்டு இன்று காங்கிரஸ் பதிலுக்கு வைக்கிறது. இவையெல்லாம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. இதை தாண்டி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பிரஸ் கான்பரன்ஸ்ல சிலர் மறைமுகமாகவும் சிலர் நேரடியாகவும் ஹின் செய்வது, இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா இருக்கிறது. ஜெயந்தி நடராஜன் இந்த தருணத்தில் இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜி.கே. வாசன் வெளியே வந்ததுக்கு பின்னாடியும் பிஜேபி தான் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு மூழ்கிற கப்பல் அப்படிங்கிற விஷயம் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிகின்றது. அதில் குறிப்பாக நீங்க யாரை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி என்ற அமைப்பே ஒரு அரண்மனை விசுவாசிகளுடைய கூடாரம் தான். இந்த நாட்டினுடைய டைனாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், வாரிசு அரசியல்ங்கிற விஷயத்தை கொண்டு வந்ததே நேரு. இந்திரா காந்தி இல்ல இன்றைக்கு ஜெயந்தி நடராஜனோ இல்ல சசி தரூரோ இன்றைக்கு யாராக இருந்தாலும், மணிசங்கர் ஐயரோ, இவங்க யாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இவர்களுக்கு என்னன்னா கிராஸ் ரூட்ல இப்ப பேசிக்கொண்டிருக்கின்ற இதே மாணிக் தாக்கூர் கூட
இவங்களுக்கு வந்து சொந்த ஊர்ல கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ் யாருமே பண்றது இல்ல. எல்லாருக்குமே வந்து என்னன்னா அரண்மனை விசுவாசம். உங்க கட்சியில ஒரு 4 தலைவர்களை குறிப்பிட்டு அவங்கள்ட்ட இல்லன்னு சொல்ல முடியுமா? நல்ல விவாதம். நான் சொல்ல வந்த விஷயம் வந்து என்னன்னா, இந்த காங்கிரஸ் கட்சி மொத்தமாகவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரண்மனை விசுவாசத்திற்கு தான் அங்க வந்து முதல் அங்கீகாரம். மோடியுடைய துதிக்கு தான் அவங்க ஜெயந்தி நடராஜன் சொல்ற விஷயமே அதுதான். சோ என்னை பற்றி தவறான விஷயங்களை வந்து சோனியா காந்தி கிட்டையும் ராகுல் காந்தி கிட்டையும் சொன்னப்போ நான் வந்து அவர்கள் வந்து சந்திக்க அனுமதி கேட்ட போது எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால என்னை பற்ற விஷயங்களை நான் வந்து சோனியா காந்திக்கோ ராகுல் காந்திக்கோ தெரிவிக்க முடியல அப்படிங்கிறார். இது வந்து எதை சுட்டி காட்டுகின்றால் நான் சொல்லுகின்ற இதே விசுவாசம் தான், அரண்மனை விசுவாசம். அதுல சில பேர் வந்து அந்த விசுவாசி இந்த விசுவாசி சரியில்லைன்னு இன்னொரு விசுவாசி போய் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் குறிப்பிடல. அவங்களுடைய பர்டிகுலர் நீங்க அவங்க சொல்லாத விஷயத்த நீங்க சொல்றீங்க. சொல்லாத விஷயம் இல்ல. அவங்க வந்து நான் வந்து அப்ப அவர்கள் வந்து என்ன கேட்கிறாருன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அதன் அடிப்படையில நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிறீங்க. ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா இந்நாள் வரைக்கும் அதை சொல்லல அப்படின்னு தெரியல. அப்ப குற்றச்சாட்டு இருக்கிற சமயத்துல அவங்களை பாராட்டி தான் பிரதமர் கடிதம் எழுதினார். இதை தாண்டி அம்மையார் ஜெயந்தி நடராஜன் வைக்கக்கூடிய வாதம் 1.5 வருஷமா என்னுடைய தரப்பு என்ன சொல்றதுக்கு முயற்சிகளை செஞ்சேன். இட் வாஸ் நாட் கிவன் அப்படிங்கிறார். இதுதான் நல்ல உட்கட்சி ஜனநாயகமா? திரு மாணிக் தாக்கூர் முதல்ல ராமமூர்த்தி அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுடன் நிற்காமல், மக்களை சந்திக்காமல் இன்று டிவியில உட்கார்ந்து அரட்டை எடுத்துக் கொண்டிருக்கின்ற ராமமூர்த்தி போன்றவர்கள் மக்களை சந்தித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களை போன்றவர்களை பற்றி அவமரியாதையாக பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது என்னென்னால் RSS இந்த ரத்தத்தில் ஊறிய அந்த பழக்கம், பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி பழகியவர்கள் அவர்கள். அதனுடைய விளைவாக அவருடைய அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். என்னை போன்றவர்கள் விருதுநகரிலே தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர்கள். அதில் முதல் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இரண்டாவது விஷயமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், உள்கட்சி ஜனநாயகம் என்பது காங்கிரஸ் கட்சியிலே மிக அதிகமாக உள்ளது. அதாவது அதனுடைய விளைவாகத்தான் காங்கிரஸ் கட்சியில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அது வெளியில தெரிவதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி உள்கட்சி ஜனநாயகம் என்பது வலுவாக உள்ள இயக்கம். இந்த இயக்கத்தை பொறுத்த மட்டும் சோனியா காந்தி அம்மையாரும் சரி ராகுல் காந்தி அவர்களும் சரி உள்கட்சி ஜனநாயகத்தை மிகப்பெரிய அளவிலே பேணி காக்கிறார்கள். ஜெயந்தி நடராஜன் அவர்களை பொறுத்த மட்டிலே சில குற்றச்சாட்டுகள் அவர் மேல் வந்ததனுடைய விளைவாக அமைச்சரவையில இருந்து அவர் ராஜினாமா செய்ததற்கு பின்னாலே அவரை பொறுத்த மட்டிலே அவருக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று எண்ணி இருக்கலாம். அவர் சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார். அவரிடம் போனில் தொலைபேசியில பேசி இருக்கிறார். பேசவில்லை என்றெல்லாம் பிரதமர் சந்தித்திருக்கிறார். மோடி சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன? மோடி சொன்னதை நீங்களே குறிப்பிட்டீங்க, அதன் அடிப்படையில் எடுக்கப்படலன்னு சொல்லிருக்கீங்க. வேற என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவங்க மீது இன்னி வரைக்கும் நீங்க தெளிவுபடுத்தலையே? அவங்களே சொல்றாங்க என் மீதான விஷயங்களுடைய செயல்பாடு ராகுல் காந்தி என்ன நினைத்தாரோ, வாட் வாஸ் காங்கிரஸ் பாலிசி, அதைத்தான் நான் அமல்படுத்தினேன் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அப்படி அமல்படுத்தல, காங்கிரஸ் நினைக்காததை இல்ல காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு எண்ணம் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க செயல்படுத்தி இருப்பாரு. ஆனால் அது தவறான முடிவு அப்படின்னா அவ என்ன காங்கிரஸ் கட்சி விளக்கம்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே எப்பொழுது ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டிலே ஒரிசாவை சார்ந்த பழங்குடி மக்களை காப்பதற்காகவும் குஜராத்திலே நரேந்திர மோடி அரசினுடைய கொடுங்கோலான ஆட்சியில அதானி போன்ற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்து அதில் மீனவர்களை காப்பதற்காகவும் ராகுல் காந்தி அமைச்சர்களிடம் தன் எந்த குறை வந்தாலும் சரி அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் அதற்காக வாதாடி இருக்கிறார். அதனுடைய விளைவாக அந்த பகுதியில் இருந்த அதானியினுடைய திட்டங்களாக இருக்கட்டும் மீனவர்களை காப்பதற்காக நடந்தது. அதே போல ஒரிசாவில் நடந்த நியான்கிரி வேதாந்தாவினுடைய திட்டமும் சரி நிறுத்தப்பட்டதற்கு ராகுல் காந்தி என்ன பரிந்துரைகளையும் கருத்துக்களையும் சொன்னாரோ அதன் அடிப்படையில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. பார்ட்டியோட கருத்து, பார்ட்டி கட்சி விரும்பாத எந்த கருத்தை நான் செயல்படுத்தினேன், என்ன தவறை செய்தேன்னு ஜெயந்தி நடராஜன் கேட்கிறாங்க. அதாவது நீங்கள் முதல் விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதெல்லாம் ஏழை மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் மீனவர்களுக்குமானது. அவர் அதானிக்காகவோ வேதாந்தாவுக்காகவும் இல்ல நீங்க சொல்லக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான என்னென்ன நடவடிக்கைகளை ஜெயந்தி நடராஜன் எடுத்தார்? இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. வாட் ஆர் தே?
இல்ல, அதாவது நாங்கள் சொல்லுவது ராகுல் காந்தி அவர்கள் மீனவர்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் வாதாடினார். அதிலே ஜெயந்தி நடராஜன் அவர்கள் சில முடிவுகளை எடுத்தார். ரைட்டா? அதற்கு அடுத்த பல முடிவுகள், அதாவது இந்த துறையினுடைய முடிவுகளிலே பல தவறுகள் நடப்பதாகவும் அவருடைய தனி செயலாளருடைய அவருடைய சிறப்பு அதிகாரியாக இருப்பவர் மேல் பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குற்றச்சாட்டுகள் என்னென்ன குற்றச்சாட்டுகள், தனி செயலாளர் மீது என்ன குற்றச்சாட்டு நீங்க சொல்லணும், என்னென்ன குற்றச்சாட்டுகள் ஜெயந்தி நடராஜன் மீது இருந்ததுன்னு சொல்லணும். அந்த அம்மையார் டிசம்பர்ல விலகுகிறார், அதுக்கு பிறகு 100 நாட்கள் இருக்கு. அதன் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, என்னென்ன கோர்ஸ் கரெக்ஷன் செய்யப்பட்டது? அதாவது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த காரணத்திற்காக அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதோ அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்று பிரதமரும் காங்கிரஸ் தலைமையும் அவரை பதவியில இருந்து விலகிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டது. அவரும் விலகினார். அதற்கு பிறகு வந்த அமைச்சர்கள் தவறான செய்தியை சொன்னீங்களா? நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்த அபிஷியல் என்னன்னா கட்சி பணிக்காக அவர் போறார் அப்படின்னா யாரும் மறுக்கல. அதே சமயத்தில் பிரதமர் வந்து கடிதம் எழுத தட் கம்ஸ் இன் பப்ளிக் டொமைன், சிறப்பான செயல்பாடு ஜெயந்தி நடராஜனுடைய செயல்பாடு அப்படின்னு. அது தவறா? அந்த தவறான கருத்தை பிரதமர் ஹரி அவர்களை இரண்டு விஷயங்களையும் தொடர்பில்லாத இரண்டு விஷயங்களையும் யோசித்து பார்க்கக்கூடாது. அதாவது கட்சி அமைப்பிலே பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பது சாதாரண காங்கிரஸ் கட்சிக்காரனாக இருந்தால் எனக்கும் எந்த பதவியும் கொடுக்கவில்லை. எந்த பதவியும் இல்லாமல் காங்கிரஸுக்காக பேசுவது என்பதும் காங்கிரஸுக்காக பழகுவதும் என்பதும் கட்சி பொறுப்பு கொடுத்துத்தான் பழக வேண்டும், செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு கிடையாது. லட்சக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் எந்த பொறுப்பும் இல்லாமல் அடிப்படையில் அந்த ஸ்டாக்கிங் நடந்திருக்குமானால் அவங்க வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இருந்து விலக சொல்லியிருப்பார்கள். ஏன் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட அந்த பப்ளிக் டொமைன்ல வந்த கடிதத்தில் ஜெயந்தி நடராஜனுடைய செயல்பாடு மிகச் சிறப்பானது, எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ற வரிகள் இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு ஏன் ஒரு ரெஃபரன்ஸ் இல்ல? ஏன் காங்கிரஸ் கட்சி சொல்லல? பிரதமர் சொல்லல, சரி காங்கிரஸ் கட்சி ஏன் சொல்லல? இந்த அம்மையார் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம். சோ we don't feel காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் யாரையும் அவமானப்படுத்துகின்ற பழக்கம் காங்கிரஸ் கட்சியிலே கிடையாது. குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை பிஜேபிக்கு உள்ள பழக்கம். ஒரு குற்றச்சாட்டு வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார், 7 மாதத்துக்கு முன்னால வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார். இல்ல குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது அவமானமா? சுரேஷ் கல்மாடி விஷயத்துல அதே நிலைப்பாடு தான் எடுத்தீங்களா? இல்ல என்ன குற்றச்சாட்டு? சுரேஷ் கல்மாடியை பொறுத்த மட்டும் குற்றச்சாட்டு பதிவு செய்ததற்கு பின்னாலே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இல்ல என்ன குற்றச்சாட்டு? கட்சியில் என்ன பதவியில் இருந்தார்? ஜெயந்தி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இல்ல ஜெயந்தி நடராஜன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க அப்படி குற்றச்சாட்டு இருக்குமா? அதாவது என்ன கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது, என்ன குற்றச்சாட்டு ஃப்ரேம் பண்ணப்பட்டது? அதாவது இப்படிப்பட்ட ஃப்ரேம் பண்ணுகின்ற அளவிலே குற்றச்சாட்டுகள் இருந்தனவா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு அமைச்சராக இருப்பவர் மீதும் அமைச்சராக தனிச் செயலாளர் மீதும் பல குற்றச்சாட்டுகள் வந்ததனுடைய அடிப்படையிலே குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதனை ஆராய்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்றது காங்கிரஸ் மேலிடம். பிரதமர் இருக்கிறார், பிரதமர் எந்த முடிவும் எடுக்கலாம், யாரையும் அவமானப்படுத்தாமல் மரியாதையான, அதாவது என்னட்ட ஹானரபிள் எக்ஸிட் என்று சொல்வார்களே, மரியாதையான ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். இதுல என்ன குறை இருக்கிறது? இதுல என்ன குறை காண்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. ரைட், இதுல என்ன குறை? மரியாதையான முறையிலே உங்களை கட்சியிலே பணி கொடுக்க போகிறோம், நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்னதில் என்ன குறை இருக்கிறது? ரைட், அப்படின்னு காங்கிரஸ் கட்சி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ரொம்ப சுருக்கமா ஜெயந்தி நடராஜன் சொல்றாங்க. அதற்கு அப்புறம் கூட இந்த ஸ்னூப்கேட் என்ற சொல்ற விஷயத்துல நரேந்திர மோடி மீது நேரடியாக குற்றச்சாட்டை சுமத்தி அவர் மீது கடுமையான தாக்குதலை செய்ய சொன்ன போது கூட அவர்கள் சொன்னபடி நான் தாக்குதல் தொடுத்தேன் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன அர்த்தம்? நான் நீங்க அரசியல் காரணங்களுக்கான பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறுவதற்கு கூட ஜெயந்தி நடராஜனை பயன்படுத்தி அந்த குற்றச்சாட்டு பொய்யானதுன்னு சொல்ல வரல. நான் அமைச்சரா இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன், நம்ம கன்விக்ஷன் அப்படிங்கிறது பர்சனல் இஷ்யூஸ் இருக்கல. நான் இதை செய்ய சொன்னதால் தான் என்ன வற்புறுத்தல. நானும் அதுக்கு பிறகு ஐ டுக் தி கால் டு டிஃபெண்ட், ஐ டுக் தி கால் டு அந்த விஷயத்தை முன்வைக்கிறதுக்கு நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அதுவல்ல விஷயம். பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடு குறித்து சில விவாதங்களுக்கு வித்திருக்கிறார். மேலும் காங்கிரஸ் கட்சியும் சில
விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடிய சில கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் ஜெயந்தி நடராஜன் மீதும் வைத்திருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இவையெல்லாம் விவாத பொருளாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராமமூர்த்தி அவர்களுக்கும் திரு மாணிக் தாகூர் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரையில் வணக்கம்.